ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். தக்காளி இடியாப்ப சேவை. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னடா இடியாப்பத்தை காட்டுதாங்கன்னு பார்க்கிங்களா. நான் வந்து இன்றைக்கி வந்து இடியாப்பம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வச்சு இன்றைக்கி வந்து தக்காளி இடியாப்ப சேவை தான் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 8 இடியாப்பம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா புழுன்னு உதிரியாக உதிர்த்து எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற ப்ராசஸ் எல்லாம் பார்க்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ இது செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தக்காளி தொக்கு மாதிரி ரெடி பண்ணி அதை தான் அந்த இடியாப்பத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் வந்து ஆயில் வந்து அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்கட்டும். இப்போ பாருங்க, கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் வந்து பொன்னிறமாக ஆகணும். இப்போ அது வர வெயிட் பண்ணலாம். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 3 வத்தலை வந்து கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுதோம். வத்தலை கிள்ளி போட்டு தாளிசம் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஃபைனாக வறுபட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 பச்சை மிளகாயும் வந்து நல்லா கீறி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகக்கூடிய அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கிடணும். இப்போ இதுக்கு வந்து ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டே போட்டுக்கணும், கொஞ்சம் மறந்துட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். சோம்பு போட்டு செய்யும்போது வேறு மற்ற வாசனை பொருட்கள் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இதை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து போட்டு ஆட் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செய்யும்போது அப்படியே ஒரு நான்வெஜ் சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா அதனோட பச்சை வாசனையெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கிடணும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் வந்தாச்சு, அந்த வாசம் வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 வெங்காயம் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 4 நல்லா பழுத்த தக்காளியை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் செய்தேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தோசைக்கும் வந்து ரெடி பண்ண தொட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிதான், அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது வந்து இப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் நம்ம கழித்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இது வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதிலே வந்து நல்லா வந்து இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனைலாம் போகக்கூடிய அளவுக்கு வதக்கி விட்டுக்கிடணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக தெரியுதுன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து உங்கள் தேவைக்கு தகுந்தாப்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிடணும். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சமாக வந்து உப்பு தேவைப்படுது. அதனால் இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடணும். அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரக்கூடிய அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். இப்போ அது வர வெயிட் பண்ணலாம். பாருங்க வியூவர்ஸ், நமக்கு வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி தொக்கு வந்து ஃபைனாக நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம்.
அப்படின்னா தான் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா பேலன்ஸாக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையும் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து புதினா இலையும் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து வேறு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து தான் இடியாப்பத்துக்கு வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வந்து இந்த அளவுக்கு தக்காளி தொக்கு வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம வந்து இந்த இடியாப்பம் வந்து நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வந்து இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நூடுல்ஸ்லாம் என்னங்க இந்த தக்காளி இடியாப்பம் செய்வது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து இது ஒரு ஈவினிங் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு சண்டே அன்றைக்கி மார்னிங் வந்து இது மாதிரி டிஃபனாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து இதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவ்வளோ ஒரு நான்வெஜ் சுவையில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா வந்து ஒன்று போல் வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒன்று போல் கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நான் வந்து எல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.